நான் கஷ்டப்பட்டேன், என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சிடாதீங்க. கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். அதனால நீங்க பட்ட கஷ்டத்தை தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி ஐபோன் வாங்கி கொடுக்கறது, அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து கெடுத்துறாதீங்க. நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. எங்க அப்பா எங்க கிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்லியிருப்பாரு, அநேகமா விஸ்வநாதன் சாரும் சொல்லியிருப்பாரு, டே நான்லாம் 7 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சேன். அப்பா இந்த கதை எத்தனை தடவைப்பா சொல்லியிருப்பான்னு இவங்களும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த கதை அன்னைக்கு போர் அடிக்கும். ஆனா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நிறைய உணரும். நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வர்றதே அந்த கஷ்டங்களை கேட்டு வரும்போது. தயவு செஞ்சு நீங்க பட்ட கஷ்டத்தை குழந்தைங்களுக்கு சொல்லி 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 வளங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஜெனரேஷன்ல நான் பெரிய கேப்பா பாக்குறது அதுதான். கஷ்டத்தை சொல்றதே இல்லை, அவனுக்கு தெரியக்கூடாது, கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். கஷ்டம் தெரியணும், கஷ்டம் தெரிஞ்சதா அவன் கஷ்டத்தை உணர போறதில்ல, அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கவாது தெரியணுங்கிறது அவசியமா நான் பாக்குறேன்.